ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு சின்னதாக பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து குடமிளகா, நான் ஒரு குடமிளகா போட்டிருக்கேன். குடமிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் கார்ன் நீங்கள் வேக வச்சு போடலாம், வேகாமலும் போட்டுக்கலாம். நான் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். ஸ்வீட் கார்ன் ப்ளஸ் கேரட் ரெண்டுமே நான் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிலில் லைட்டாக பட்டர் ஊற்றினதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரைச்சி வச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பால் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஒயிட் சாஸுங்கிறதுனால நம்ம பால் ஊற்றுறது பெட்ரு தான். பால் ஊற்றிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசம் எல்லாமே போனதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு சீஸ் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும். ப்ளஸ் நீங்கள் கார்ன் ஆட் பண்ணிக்கணும். கார்ன் ஆட் பண்ணிக்கிட்டு பாஸ்தா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஃபைனலாக. ஓகேங்களா? பாஸ்தா ஆட் பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வந்து வரமிளகாயை அடித்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? வரமிளகா அடிச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒயிட் சாஸ் பாஸ்தா. சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா நார்மலாக கடையில் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. லாஸ்ட்டாக சீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஸ்லைஸ்டு சீஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். நெக்ஸ்ட்டு ரெடி.